இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். The name of the Lord is a strong tower. பலத்த துருகம், நமக்கு பலத்த பாதுகாப்பு. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான், பாதுகாப்பாக இருப்பான். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். அவர்தான் என்னுடைய கோட்டை, என்னுடைய துருகம், என்னுடைய அரணான பட்டணம் அவர்தான் சொல்லி இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறத பார்க்குறோம். கர்த்தர் யெகோவா என்கிற அந்த நாமத்துக்கு அர்த்தம் நிலைத்திருக்கிறவர், என்றும் நிலைத்திருக்கிறவர், என்றும் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட் என்ற அர்த்தம். அவர் உடன்படிக்கையையும் வாக்குறுதியையும் நிறைவேற்றுகிறவர் என்ற அர்த்தம். தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கும்போது, தன்னுடைய நாமத்தை அவர் சொல்லும்போது, கர்த்தருடைய நாமத்தை சொல்லும்போது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிற தேவன் என்று தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யெகோவா ஈரே என்கிற நாமத்துக்குள்ளே நாம் நுழைஞ்சிட்டோன்னா நம்முடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். யெகோவா நிசி என்கிற நாமத்துக்குள்ளே நாம் நுழைஞ்சிட்டோன்னா யுத்தத்தில் நமக்கு வெற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். யெகோவா ஷாலோம் என்கிற அந்த நாமத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோன்னா நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. யெகோவா ரஃபா என்கிற நாமத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோன்னா நமக்கு சுகமும் ஆரோக்கியமும் பலனும் நமக்கு கிடைக்கிறது. யெகோவா ஷம்மா என்கிற நாமத்துக்குள்ளே நுழைந்த போது தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறவராக இருக்கிறார். யேசுவா என்கிற அந்த நாமத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோன்னா நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது, பாதுகாப்பு கிடைக்கிறது, நம்மோடு கூடவே தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 11வது வசனத்தில், ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கிறது. தேவன் இல்லாத மனிதனுடைய பொருள் அவனை பொறுத்த வரைக்கும் அது அரணான பட்டணம் போல இருக்கிறது, உயர்ந்த மதிலை போல இருக்கிறது. ஆனால் அது வரையப்பட்ட ஒரு சித்திரம்தான், அது அவனுக்கு உண்மையான பாதுகாப்பு அல்ல. அன்புள்ள ஆண்டவரே, உங்கள் நாமம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். நீரே எங்களுடைய கன்மலையும் எங்களுடைய கோட்டையும் எங்களுடைய அரணும், எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக அரணான பட்டணமாக எங்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளதான் எங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுக்குள்ளதான் எங்களுக்கு ரட்சிப்பு, உங்களுக்குள்ளதான் எங்களுக்கு சமாதானம். நீங்கள் கொடுக்குற இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் ஜெயத்தையும் நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென்.